ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். ஓகே, இப்போது இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஒரு பெரிய கிராஷ் கொடுத்துருச்சு சொல்லலாம். கிராஷ்னு சொல்லலாம். நம்மளோட அப்டேட் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் இன்றைக்கி பயங்கரமான ஒரு ப்ராஃபிட்டில் நின்றுருக்கலாம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் இப்போது ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்கான அப்டேட் வந்து நாளைக்கான அப்டேட் வந்து பார்த்துருவோம். சின்னதாக, ஓகேவா, ரொம்ப பெருசாலாம் கிடையாது, சின்னதாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ மார்க்கெட் வந்து இந்த அதாவது வந்து ப்ரைஸ் ஆஃப் 21,260 21,190, அதாவது 21,200 260, கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்டுக்குள்ளே இந்த இடத்துல ஒரு பெரிய சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நிற்கிறோம். ஓகேங்களா, இதுவும் சப்போர்ட் தான். 45 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ திரும்ப வந்து இன்னொரு சப்போர்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஓகேங்களா, நான் வழக்கமாக எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த தடவை மார்க் பண்ணல, லைவ்லேயே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதனால் ஏன் எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாங்களா, அதனால தான். ஓகேங்களா, லெவல்ஸ் மட்டும் நான் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிடுறேன். இந்தந்த லெவல்ஸ்லாம் மார்க்கெட் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ நான் மார்க் பண்ணிடுறேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இது ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் இல்லாமல் ஏரியாவாக வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் எப்பயுமே லைன்ஸில் தான் கொடுப்பேன். ஸோ ஏன் ஏரியாவில் வச்சுருக்கேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஏரியாவை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்ல வேலிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேவா, இப்போது பாட்டம் சப்போர்ட் பார்த்துருவோம். அப்படி சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா நம்ம எந்தெந்த லெவல்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்துருவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த லெவல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நிஃப்டி 50க்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க்கெட் இன்றைக்கி கீழே விழுந்த மாதிரி நாளைக்கும் கீழே விழுமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேவா, ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவில் தான் நிற்கிது. இதுவே ஸ்ட்ராங் தான். ஓகேவா, நான் இது வழக்கமாக சொல்லியிருந்தது, இந்த பாயிண்ட் வந்து அதாவது 21,500 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னா அந்த சப்போர்ட்டை உடைச்சா அடுத்த சப்போர்ட் இந்த சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சப்போர்ட்டில் வந்து எடுத்துருவேன். இந்த சப்போர்ட்டை வந்து உடச்சிட்டாங்க. ஓகேங்களா, சாலிடாக வந்து உடைச்சிருக்கான். சரி, இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு உடச்சிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கீழே வந்துச்சுன்னா இந்த லெவல்ஸ், அதாவது 21,000, நெக்ஸ்ட்டு வந்து 21,700, 21,800, தென் 21,330, இந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் என்ன கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் புல் பேக் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல் பேக் ஆகி 21,500 இந்த பாயிண்டில் வந்து சப்போர்ட் திரும்ப அகைன் பிரேக்கன் பண்ணான்னா இந்த இடத்துல வந்து அதாவது 21,700 21,800 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் இங்கேயே கன்சல்டேஷன் ஆயிரும். அதாவது இந்த பிரேக் அவுட் நாளைக்கு வந்து இதை உடச்சி மேலே சப்போர்ட் எடுத்தானா இந்த லெவல்ஸ்குள்ளே ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப் ஆர் டவுன் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ சப்போஸ் நாளைக்கு உடைக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா 21,450 இந்த லெவல்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டோம்னா அடுத்தடுத்து செல் கால்க்கான பாசிபிலிட்டி வந்து நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிருக்கிற வேணாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அதுக்குள்ளே வந்ததுன்னா மட்டும் ட்ரேட் எடுங்க. மார்க்கெட் வந்து சடனாக என்ன வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா